குக்கர்லேயே சிம்பிளாக செய்யக்கூடிய 1 பாட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி கூட 1/2 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். அடுத்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 7 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதங்கினோடனே 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து காய் சேர்க்கணும். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சொரக்காய், கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு சேர்த்து 1/2 டம்ளர் அளவு வருது. அதுக்கு 6 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 5/2 டம்ளர் தண்ணி கூட 1/2 டம்ளர் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர் பண்ணோன்னே லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா டேஸ்ட்